ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் நீங்கள் ஸ்கீம் ஜாயின் பண்ணால் அதோட கஸ்டமர் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டியோட கஸ்டமர் ஃபார்மு. நீங்கள் வந்து ஸ்கீமில் ஜாயின் பண்ணால் இந்த ஃபார்மை தான் ஃபில் பண்ண சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேம் தான் இருக்குது. அதில் மிஸ்டரா இல்லை மிஸ்ஸஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேமை வந்து ஒரு பாக்ஸ்லேயும் ஒரு ஸ்பெல்லிங்கோடு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ் எழுதிக்கோங்க. ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே கூட எழுதிக்கலாம். இல்லை கரண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸை கூட எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் எழுதிக்கோங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா பின்கோடு இருக்குது. அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் எழுதுங்க, தெரியலைன்னா விட்டுருங்க. லேண்ட்லைன் நம்பர் வந்து கம்பல்சரி கிடையாது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து போட்டுக்கோங்க. இன்கேஸ் கல்யாணம் ஆனவங்களாக இருந்துச்சுன்னா வெட்டிங் ஆனிவர்சரி வேணும்னா போடுங்க, ஆப்ஷனல் தான், வேணான்னா கூட விட்டுறலாம். மெயில் ஐடி கம்பல்சரி கிடையாது, இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைனா விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு வந்து பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 11 மந்த் பீரியடுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து மினிமம் 1000லேருந்து கட்டலாம். நீங்கள் மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்ற அமௌண்ட்டை வந்து இங்கே ஃபில் பண்ணணும். நீங்கள் மந்த்லி எவ்வளோ கட்ட போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை தான் ஃபில் பண்ணணும். 5000 ஆகட்டும், 1000 ஆகட்டும், 2000 ஆகட்டும், அதை தான் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆன்லைன் பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் பணம் கட்ட போகிறீங்கன்னா மட்டும் ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு எஸ் கொடுத்து மற்ற பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். நான் டேரெக்டாக ஷாப்புக்கே வந்து தான் பே பண்ண போகிறேன்னா நோன் கொடுத்துடலாம், மற்ற டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம். அதுக்கு கீழே இருக்க ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜுவல்லரி வந்து டெலிவர் பண்ண சொல்கிற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, நார்மல் ஸ்கீமில் போடுற மாதிரி இருந்தால். நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா நாமினி நேம் கேட்டிருக்காங்க. இன்கேஸ் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் நேம் கொடுங்க, ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப் நேம் கொடுங்க. இல்லை வந்து நீங்கள் பேச்சுலராக இருந்தீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா யார் நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 பேருதும் ஒரே ஃபோன் நம்பர் கொடுக்காதீங்க. மேலே வந்து ஒரு நம்பர், கீழே நாமினினா அவங்களோட நம்பரை வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஐடி ப்ரூஃப் டீட்டெயில்ஸ், இன்கேஸ் ஆதார் கொடுக்க போகிறீங்கன்னா ஆதார் நம்பர் மேலே எழுதிட்டு ஆதார்ன்னு டிக் பண்ணுங்கள். இந்த பேஜை டேர்ன் பண்ணி பின்னாடி வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து சிக்னேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சைனை போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். கீழே இருக்கிறதெல்லாம் வந்து ஆஃபீஸில் வந்து ஃபில் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் ஜிஆர்டியோட ஆடியோ ஆஃபர் வந்து பார்க்கணுன்னா அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸியோட ஸ்கீம் டீட்டெயில்ஸ் தெரியணுனாலும் அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். பாய்.